லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். நீட் வினாத்தாள் கசிந்ததை தொடர்ந்து மறுதேர்வு கோரிய ரீட் மனுக்கள் மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் ஜூலை 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் நீட் தேர்வு முடிவுகளை IIT சென்னை உதவியுடன் தொழில்நுட்ப ரீதியாக ஆராய்ந்த போது பெரிய அளவிலான முறைகேடு நடக்கவில்லை என்று தெரிய வந்துள்ளதாக கூறியுள்ளது. முறைகேடால் உள்ளூர் மாணவர்கள் பயனடையவில்லை என்றும் கூறியுள்ளது. CBI தாக்கல் செய்த பதில் மனுவில் பாட்னா, ஹஜாரிபாக் நகரங்களில் இருந்து வினாத்தாள் காணாமல் போகவில்லை என்றும் நீட் வினாத்தாள் வைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அறைகளின் சீலிட்ட பூட்டுகள் உடைக்கப்படவில்லை என்று கூறியுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக டெலிகிராமில் வெளியான வீடியோ எடிட் செய்யப்பட்டது என்றும் அந்த டெலிகிராம் சேனல் போலியானது என கூறியுள்ளது. மனுதாரர்கள் பதிலளிக்க அவகாசம் கோரியதை தொடர்ந்து விசாரணையை ஜூலை 18ஆம் தேதிக்கு நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.